எனக்கு தெரிந்த ரவிமோகன் கெனிஷா நிகழ்ச்சி. நடிகர் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் சொந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். அதன் தொடக்க விழாவில் அவர் பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விழா நடைபெறுவதற்கு முழு காரணம் கெனிஷா மட்டுமே. இதை முழுக்க முழுக்க எனக்காக மட்டுமே அவர் செய்தார். எனக்கு யாரும் அப்படி செய்ததே கிடையாது. ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் பார்ட்னராகவும் அவர் இருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஓரிடத்தில் தடுமாறி நிற்கும் போது கடவுள் அப்போது ஒரு விஷயத்தை அவனுக்கு அனுப்பி வைப்பார். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். அப்படி கடவுள் எனக்கு கொடுத்த பரிசுதான் கெனிஷா. நான் யாரென்று என்னை உணர வைத்தது அவர்தான். இது போன்ற ஒருவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று உணர்வு பூர்வமாக பேசியிருந்தார். இந்த விழாவில் ரவிமோகனின் தோழியும் பாடகியுமான கெனிஷா பேசும்போது, இந்த வாய்ப்பை வழங்கிய ரவிமோகனுக்கு நன்றி, கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நான் நீண்ட காலமாக தனிமையில் இருந்தேன். இப்போது ரவி மூலம் நல்ல மனிதர்கள் கிடைத்துள்ளார்கள். ரவி பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு என்ன சோகம் இருந்தாலும் வழி இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மற்றவரிடம் பழகுவார். ஆனால் யார் உங்களிடம் வந்தாலும், அவர் இருளில் இருந்தாலும் நீங்கள் அவர் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி விடுகிறீர்கள் ரவி. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதரும் உங்களுக்குள் இருக்கும் கடவுளை பார்க்க வேண்டும். அந்த கடவுளை நான் பார்த்து விட்டேன் என்று நெகிழ்ச்சியாக பேசினார். கடவுளை ஏமாற்ற முடியாது. ஆர்த்தி ரவி பதிவு. ஆர்த்தி ரவியின் இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கடவுளை ஏமாற்ற முடியாது, மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது என்று பதிவிட்டிருந்தார். ரவிமோகன் தனது தோழி கெனிஷாவுடன் இணைந்து சொந்த தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிய நேரத்தில் ஆர்த்தி ரவி வைத்திருந்த இந்த ஸ்டோரி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. முன்னதாக நடிகர் ரவிமோகன் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். பரஸ்பர ஒப்புதலுடன் தனது மனைவியை பிரிவதாக ரவிமோகன் அறிவித்திருந்தார். அதன் பின்னர் விவாகரத்துக்காக குடும்ப நல நீதிமன்றத்தை நாடியதும் நினைவு கூறத்தக்கது.